ரசிகர் வந்து ராம் சரண் நோக்கி ஓடி வந்தார். திடீர்னு எங்கே இருந்தோ ஒருத்தர் வந்து ஜெய்ஜாண்டிக்காக வந்து அந்த ரசிகர் அல்லேக்கா தூக்கிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் தான் யார் அவர் பேர் கெவின் குண்டா, ரொம்ப நாளாக வந்து பாதுகாவலராக இருக்கார் ராம் சரணுக்கு. இன்னும் அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சார் அந்த கெவின் குண்டா? ராம் சரணுக்கு வர கூட்டத்தோட கெவின் குண்டாக்கு வர கூட்டம் வந்து பெரிய கூட்டமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெவின் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெவின் குண்டா போகிற இடத்துல எல்லாம் பெரிய கூட்டம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஃபைட் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த டபிள்யூ ஃபைட்லாம். நம்ம நிறைய நேரங்களில் டிவியில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் வந்து உடம்பை வந்து இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி என்ன சாப்பிடுவாங்க இவங்க பயங்கர மாமிச மலை மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு குத்து விட்டா இந்த முகமெல்லாம் அப்படியே வந்து போகிறதெல்லாம் நம்ம நிறையா வந்து வீடியோஸ் ஸ்லோ மோஷனில் கட் பண்ணி போடுற வீடியோஸ்லாம் நம்ம டிவியில் வந்து பார்த்துருக்கோம். அப்படி வந்து ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் தான் வந்து கெவின் குண்டா. வந்த ரசிகர் கிட்டத்தட்ட 75-85 கிலோ இருப்பார் போல, ஹெப்டியா இருக்கார் அவரும். அப்படியே ஒத்த கையில் அப்படி தூக்குறாரு, தூக்கி அப்படி தோளில் போட்டுட்டு அப்படியே நடந்து போறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரங்கமே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஜான்வி கபூர் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சிலே கை வச்சு. இவர் வந்து எம்எம்ஏ ஃபைட்டராக இருந்தவர், ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு என்ன சம்பளமாக இருக்கும் அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 லட்ச ரூபா. ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் வந்து 4 லட்ச ரூபா. 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,20 லட்ச ரூபா. அது இல்லாமல் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்கு ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர் நம்மோடு வந்திருக்கார். அவர் பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தெலுங்குல சூப்பர் ஸ்டாராக இருக்க ராம் சரண் அவருடைய பெட்டி திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தோட ஈவெண்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பெங்களூரில் நடைபெற்றும் போது பார்த்தீங்கன்னா படத்தோட க்ரூ எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஒரு ரசிகர் வந்து ராம் சரண் நோக்கி ஓடி வந்தார். திடீர்னு எங்கே இருந்தோ ஒருத்தர் வந்து ஜெய்ஜாண்டிக்காக வந்து அந்த ரசிகர் அல்லேக்கா தூக்கிட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம். வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் தான் யார் அவர் பேர் கெவின் குண்டா, ரொம்ப நாளாக வந்து பாதுகாவலராக இருக்கார் ராம் சரணுக்கு. இன்னும் அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சார் அந்த கெவின் குண்டா? அவரை பற்றி சொல்லுங்கள். ராம் சரணோட பாடிகார்ட் கெவின் குண்டா. அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அது வைரல் க்ரஷ் அப்படின்னா கெவின் குண்டா தான். ராம் சரண் அவரே வந்து ரொம்ப பாப்புலரான ஆர்டிஸ்ட்டு. அவர் எங்கே ஆந்திராவில் போனாலும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. போகிற இடத்துல எல்லாம் பெரிய கூட்டம் வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெவின் குண்டா ராம் சரணுடைய பாடிகார்டை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வராங்க. இன்னும் சொல்ல போனால் ராம் சரணுக்கு வர கூட்டத்தோட கெவின் குண்டாக்கு வர கூட்டம் வந்து பெரிய கூட்டமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெவின் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெவின் குண்டா போகிற இடத்துல எல்லாம் பெரிய கூட்டம். அவரோட வந்து கை கொடுக்கறதுக்கு, அவரோட 2 வார்த்தை பேசுறது, அவரோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அலமோதுது கூட்டம். அவ்வளோ வந்து பாப்புலர் ஆகிட்டார் இப்போ வந்து ஆந்திராவில். இப்போ யாரா இந்த கெவின் குண்டா, எப்படி இவ்வளோ வைரல் ஆனார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு விசாரித்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டில் காம்பியான் ஒரு நாட்டிலேருந்து வந்தவர் தான் கெவின் குண்டா. அங்கே பிறந்தவர். இப்போ வந்து இட்டாலியில் வந்து வசிக்கிறார் வந்து கெவின் குண்டா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஃபைட் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த டபிள்யூ ஃபைட்லாம். நம்ம நிறைய நேரங்களில் டிவியில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் வந்து உடம்பை வந்து இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி என்ன சாப்பிடுவாங்க இவங்க பயங்கர மாமிச மலை மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு குத்து விட்டா இந்த முகமெல்லாம் அப்படியே வந்து போகிறதெல்லாம் நம்ம நிறையா வந்து வீடியோஸ் ஸ்லோ மோஷனில் கட் பண்ணி போடுற வீடியோஸ்லாம் நம்ம டிவியில் வந்து பார்த்துருக்கோம். அப்படி வந்து ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் தான் வந்து கெவின் குண்டா. அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பாக்ஸிங்கு, கராத்தே, குங்ஃபு எல்லாம் கற்றுக்கிட்ட பயங்கரமான ஸ்கில்டான ஒரு பர்சனாலிட்டி. ஒரு மஸ்குலர் பாடி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெஃப்டியாக இருப்பார். அவருடைய எம்எம்ஏ ஃபைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக, அவ்வளோ வெறியோடு இருக்குது. ஒரு நெட்டுக்குள்ளே ஒருத்தன் எதிரியாக வந்துட்டான்னா அவனை அடித்து நகர்த்தாமல், நாக் அவுட் பண்ணாமல் அங்கேருந்து வெளியிலே வரமாட்டார். நெட் அவுட்டே பார்த்திங்கன்னா அந்த எதிரி வந்து தோல்வியை ஒத்துக்காமல் வந்து கெவின் குண்டா வெளியில் வரமாட்டார். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எம்எம்ஏ ஃபைட்டராக வந்து இருந்திருக்கிறார், ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காரு. இப்போ ராம் சரணுடைய இந்த பெட்டின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அதோட ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடந்தது. அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராம் சரண், அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஜான்வி கபூர், அவங்க அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அந்த படத்தோட டைரக்டர், கேமராமேனு, மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க. கெவின் குண்டா வந்து பார்த்திங்கன்னா ராம் சரணுக்கு முன்னாடி கரெக்டாக
முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரிஸில், அதாவது வந்து சுற்றி அவருடைய கண் வந்து முன்னாடி தான் இருக்கும், ஆனால் பின்னாடி கூட யார் வர்றாங்களா, யாரும் ராம் சரணை நெருங்குறாங்களா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அவ்வளோ அலர்ட்டாக இருப்பார். யாருமே வந்து ராம் சரணை நெருங்கவே முடியாது. அதாவது கெவின் குண்டாவோடைய பர்மிஷன் இல்லாமல் யாருமே ராம் சரணை வந்து நெருங்கவே முடியாது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பாடி கார்டாக வந்து கெவின் குண்டா இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாருன்னே தெரியல. அதாவது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ரசிகர்களுடைய மனநிலை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆர்வம் மிகுதியாயிருது. எங்கேருந்து அப்படி ஒரு ஆர்வம் வருதுன்னு தெரியல, பொங்கிட்டு வருது ஆர்வம். அதாவது வந்து எப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக வந்து திரையில் பார்க்குற அந்த பிரபலங்களை நேர பார்க்கும்போது அவங்களோட 2 வார்த்தை பேசிட மாட்டோமா, நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்களே, நம்ம முன்னாடி நிற்கிறாங்களே, ஒரு கை கொடுத்துட மாட்டோமா, 2 வார்த்தை பேசிட மாட்டோமா, ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோமா அப்படின்னு ஆர்வம் மிகுதியால் தான் ரசிகர்கள் பொதுவாக இப்படி வருவாங்க. அது வந்து செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன, அது ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த ரசிகர்கள்னு உங்களுக்கு அது டீட்டெயிலாக வந்து அதில் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் வந்து டக்குன்னு வந்து ராம் சரண் பக்கத்தில் வந்துட்டார். கெவின் குண்டா வந்து உடனே அலர்ட் ஆகி அவரே வந்து அந்த வந்த ரசிகர் கிட்டத்தட்ட 75-85 கிலோ இருப்பார் போல், ஹெஃப்டியாக இருக்கார் அவரும். அப்படியே ஒத்த கையில் அப்படி தூக்குறாரு, ஒத்த கையில் அப்படி தூக்கி அப்படி தோளில் போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறார். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரங்கமே பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க, எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. எப்பா என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து ஒத்த கையில் ஒரு மனுஷனை தூக்கி போட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயின் கிடையாது, அசால்ட்டாக போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அசால்ட்டாக நடந்து போயிட்டுருக்காரு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஜான்வி கபூர் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சிலே கை வச்சுட்டாங்க, ஷாக் ஆகி. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அது வைரல் ஆனதுக்கப்புறம் தான் அவர் வந்து வைரல் க்ரஷ்ஷாக மாறிட்டார் ஆந்திராவில். அவர் யார் இந்த கெவின் குண்டா அப்படின்னு வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆந்திராவில் வந்து பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ராம் சரணுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ராம் சரணை விட அதிகமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்றைக்கி கெவின் குண்டாக்கு இருக்காங்க. ராம் சரண் போகிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் வரும், இவருக்கு அதை விட ஒரு பெரிய கூட்டம் வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு க்ரஷ் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெவின் போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வராங்க. நீங்கள் நம்ம வந்து யாரை பார்க்க வர கூட்டம்னு கன்ஃபியூஸ் ஆயிருமே 2 பேருக்கும். இல்ல ராம் சரணை பார்க்க வர கூட்டம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கெவின் குண்டா பார்த்தோன்னா அப்படியே அங்க தாய் போயிடுறாங்க. கெவின் பாய்னு அங்க தாய் போயிடுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கார் சார், பயங்கர ஸ்டைலிஷ். அவருடைய கோட்டு, சூட்டு, ஷூ, வாட்சு, கையில் ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒன்று சின்னதாக வச்சுருக்காரு. அது தூக்கிட்டு அப்படி கார்லேருந்து ராம் சரண் பக்கத்தில் இருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷ் பர்சனாலிட்டியாக இருக்கார். ஆள் வந்து இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி இருப்பார் போல், அவ்வளோ ஹைட்டாக இருக்கார். நம்ம ஹெஃப்டியாக இருப்பார், ரொம்ப குண்டாக இருப்பார், அடித்தா வந்து எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து ஸ்லிம்மாக நல்லா எப்படி சொல்கிறது பேக்கடு பாடியாக இருப்பாங்கல்ல, அந்த 6 பேக்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உடம்போட அவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் நிறையா தெலுங்கு தயாரிப்பாளர்கள் இவரை வச்சு படம் எடுக்கலாமா, இவரை வில்லனை போட்டு படம் எடுக்கலாமா, இல்லை ஹீரோவாகவே போட்டு படம் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கெவின் குண்டா வந்து ஆந்திராவில் பாப்புலர் ஆகிட்டு. ராம் சரணுக்கு வில்லன் அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு, ராம் சரணுக்கு வில்லனா நடிச்சா ஆச்சரியமே படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகி போச்சு. அவரோட டயட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 முட்டை, அவிச்ச முட்டை, அது இல்லாமல் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, ஃபிஷ்ஷு, இப்படி அவங்களுடைய ஸ்டைல். அதாவது வந்து இங்கே ஆப்பிரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி உப்பு, மிளகா பொடியெல்லாம் போட்டு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட்டு போட்டுட்டு அவிச்சிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி தான் வந்து டெய்லி காலையில் அவரோட டயட் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தார்னா 8 மணி 9 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவாராம். ட்ரெட்மில்லேருந்து, வெயிட் லிஃப்டிங்லேருந்து பல எக்ஸசைஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாராம். அவருடைய எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் கூட இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவர் ஃபைட் பண்ணுற வீடியோ, ஒரு பக்கம் அவர் எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ, ஒரு பக்கம் அவர் வந்து ராம் சரணோட நடந்து வர வீடியோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆந்திராவில் பயங்கர ட்ரெண்டிங் யார் அப்படின்னா கெவின் குண்டா தான். அவர் கெவின் குண்டாவை பற்றி இவ்வளோ பேசும்போது
இவர் வந்து MMA ஃபைட்டராக இருந்தவர், ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு என்ன சம்பளமாக இருக்கும் அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 லட்ச ரூபா, ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் வந்து 4 லட்ச ரூபா. 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,20 லட்ச ரூபா. அது இல்லாமல் இவருடைய அக்காமடேஷன், ஃபுட்டு, அது இதுன்னு சேர்த்து 1,50 கோடி ரூபா வந்து ராம் சரண் வந்து கெவின் குண்டாக்கு மாசம் செலவழிக்கிறார். அதாவது இருக்கிறதே அவசியம் என்ன ராம் சரணுக்கு அந்த அளவுக்கு த்ரெட் இருக்கா? எதனால வந்து இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பாடி கார்டை கூட வச்சிருக்காரு? அந்த அளவுக்கு அவசியம் இருக்கா அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, தென்னிந்திய நடிகர்கள் மட்டும் இல்லை, என்ன பாலிவுட் ஸ்டார்ஸே கூட இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட்லியான பாடி கார்டை யாருமே வச்சுக்கல. அதாவது ஒரு 10 பாடி கார்டை நீங்கள் வச்சிங்கன்னா கூட இவ்வளோ சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 20 பாடி கார்டை நீங்கள் வச்சிங்கன்னா கூட இவ்வளோ சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு 10 பாடி கார்டு என்ன பண்ணுவாரோ அது ஒரே ஒரு ஆள் கெவின் குண்டா பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேப்பபிளான, ஒரு எஃபிஷியண்ட்டான ஒருத்தர், அவர்கிட்ட கொடுத்த அந்த பொறுப்பு வந்து 100% வந்து துல்லியமாக பண்ணக்கூடிய ஒருத்தர். அவருடைய ஒரு செகண்டு கூட ராம் சரண் மேலே இருக்கிற அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற எங்கேயுமே டைவெர்ட் ஆகாது. வேற எந்த கான்சன்ட்ரேஷனுமே வந்து கெவின் குண்டாக்கு போகாது. ராம் சரணுக்கு இந்த பாதுகாப்பு ஏன் தேவை? நீங்கள் கேட்டீங்கல்ல, இவ்வளவு காஸ்ட்லியான பாதுகாப்பு ஏன் தேவை அப்படின்னா, ராம் சரண் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இவ்வளோ காஸ்ட்லியாக கெவின் குண்டாவை ஏன் கூப்பிட்டு வந்தேன், தேடி கூப்பிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து நமக்கு இப்படி ஒரு ஆள் வேணும்னு சொல்லி யூடியூப்ல எல்லாம் தேடி பல பேர்கிட்ட வந்து விசாரித்து இவர் வந்து இங்கே வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஆந்திரா கூப்பிட்டு வந்திருக்காரு. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சார், இவர் வந்து இவரை தாண்டி ஒருத்தன் கூட இவர்கிட்ட அந்த கெஸ்ட்டை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் கெவின் குண்டா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் ரசிகர்கள்ட்ட கை கொடுக்கும்போது பயங்கரமாக கிள்ளியிருக்காங்க. அதாவது பயங்கரமாக கிள்ளியிருக்காங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்ட்ட கை கொடுக்கும்போது அப்படி கூட்டத்தில் நெருங்கி வரும்போதெல்லாம் என்னென்னா ஆர்டிஸ்ட்டை போய் வந்து பெராண்டி வைப்பாங்க. அது என்னென்னா அவங்க கையில் நகம் இருக்கும், அவங்க வேணுன்ட்டு பண்ணுறது கிடையாது, கையில் நகம் இருக்கும், அப்படி இப்படி ஆசையில் வந்து தொடரும்போது பார்த்தீங்கன்னா கீறிடும். அது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அஜித் குமாரே ஒரு வாட்டி வந்து சொல்லியிருந்தாருன்னா, ஏன் ரசிகர்கள்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறது இல்லைன்னா, ஒரு தடவை வந்து யாரோ ஒரு ரசிகர் கை கொடுக்கும்போது கூட்டத்தில் வந்து பிளேடால் என்னோட கையை வெட்டிட்டாங்க, ரத்தமாக கொட்டுச்சு அப்படின்னு சொல்லி அஜித் குமாரே சொல்லியிருந்தார். அதனால தான் நான் தவிர்க்கிறேன்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு எந்த தப்பான இன்டென்ஷனும் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நாயகனை, தங்களுடைய ஸ்டாரை அவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஆர்வ மிகுதியால் அவங்க வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ராம் சரண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பயங்கரமாக கீறியிருக்காங்க. அதாவது வந்து காயம் ஏற்படுற மாதிரி, ரத்தம் வர மாதிரி, சதை பிஞ்சு வர மாதிரி பார்த்தீங்கன்னா நெகத்தால் கீறியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து போகிற இடத்துல வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு ஆள் வேணும் நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி தான், நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிற வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சிரஞ்சீவியோட பையன். சிரஞ்சீவி இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 ஸ்டாரு. அந்த சிரஞ்சீவி குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அல்லு அர்ஜுன், ராம் சரண், அவருடைய சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து துணை முதல்வராக இருக்காரு. ஒரு அரசியல் பின்னணி உள்ள குடும்பமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அரசியல் அச்சுறுத்தல் ஏதாவது இருந்துச்சா, யாரும் எதுவும் அப்படி அச்சுறுத்துனாங்களா, அதனால் வந்து இப்படி ஒரு முக்கியமான ஆளை வந்து நம்ம பாதுகாப்புக்கு வச்சுக்கணும்னு நினச்சாரா அப்படின்னு தெரில. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பாடி கார்டு வச்சுருக்குது ராம் சரண் தான். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு தெரியுமா, ராம் சரண் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் குண்டா வச்சிருக்கிறது இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட்லியஸ்ட் பாடி கார்டு அப்படின்னோடனே இன்றைக்கி வந்து பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம், அதாவது ஷாருக் கான் மாதிரி ஆட்கள், இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி நட்சத்திர பாதுகாப்பாளர்கள் யாரையாவது கூப்பிட்டு வருவாங்களா, எங்கேருந்தாவது கூப்பிட்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து ரசிகர்கள்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் அவர் பாடி கார்டாக ஒருத்தர் கூடவே வருவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பர்சனல், அதாவது 10 பேர் இருந்தாலும் 30 பேர் இருந்தாலும் நமக்கு பர்சனல் கேர் எடுக்கிற ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறாங்க இப்போ எல்லாருமே செலிபிரிட்டிஸ்லாம். அந்த வகையில் தான் வந்து ராம் சரண் வந்து கெவின் குண்டா வந்து கூட பாடி கார்டாக வச்சுருக்காரு. கெவின் குண்டா தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.